கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தன்மையான கருத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கூட ஞாபகம் ஒன்று கூடி நாம் பரலோகத்தின் தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தருடைய தொழுகை தூக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 80வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். எல்லோருக்கும் மாவுன்னது கர்த்தாதி கர்த்தரி மெய்யான தேவ மானிட நீ வாழ்க 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 இயேசுவே. விண்ணில் பிரதானி யாரே நீ பகன காகரி மண்ணில் இறங்கி மாறித்தி நீ வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவம் உலகம் சாவா மீதித்தே ஜெயித்தடைந்தி வெற்றியை நீ வாழ்க 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 இயேசுவே. நீ வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே பாரத்தில் செங்கூர் செலுத்தும் நீ வாழ்க 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 இயேசுவே. விண்ணோர்களோடும் மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவே பரமவாசல் தீரந்தோர் நீ வாழ்க 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 இயேசுவே. நாம் ஜெபித்து கர்த்தர் வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். நம் தேவனுடைய கண்கள் மூடி ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை ரமேஷ் நமக்கு நடத்துவதை செய்வார். ஜெபிப்போம். பரலோகத்திற்கும் எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கத்ததிக்கும் சோதிக்கும் பிதாவே, இந்த மாலை வேளையில் உண்மை தொழுது கொள்ள நடந்த ஒரு பாக்கியத்தை தந்தமைக்காக கொடான் கொடு சொத்துக்களை அடிக்கும் பிதாவே, இன்று நாங்கள் இந்த வார்த்தையின் ஊழியர் மூலியமாக வரக்கூடிய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி உமது சத்தியத்தை உட்பட்டு நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழிதப்பி போகாத அளவுக்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் வழியிலிருந்து ஆசிரியர் ஜெயிக்கும் பிதாவே, நீர் ஊழியர் மூலியமாய் எதை வெளிப்படுத்த விரும்புகிறோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெயிக்கிறோம். யாருக்கும் ஏசித்து நாம் ஜெயிக்கும் பிதாவே. எனக்கு அன்பார்ந்தலே, இந்த நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு பரலோகத்தின் தேவனுக்கு தன்மையான வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நடிச்சிருக்கோம். எனக்கு அன்பான தன்மையான வேளையிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசிகளுக்கான புத்தகத்தில் எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் கவனித்திருக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எனக்கு அன்பார்களே, தேவன் நம்மை மிகவும் சாதுரியமாக ஞானமாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றலோடு கூட தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார். நம்மை ஒரு திரவு பொருளாகவோ திடப்பொருளாகவோ அல்லது ஒரு ஜடப்பொருளாகவோ உருவாக்காமல் தேவன் நம்மை சிந்திக்கக்கூடிய அளவிலே உயிரினையோடு கூட அறிவுபூர்வமாக நம்மை நினைச்சார் உருவாக்கியிருக்கிறார். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் பரலோக தேவன் எரேமியா மூலமாக நமக்கு சொல்லும் இந்த ஆலோசனை பாருங்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைய உலகிலே எல்லோருடைய ஆசை, எல்லாருடைய விருப்பமும் எப்படியாவது மரித்தால் நாம் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும், நம்முடைய ஆத்மா அங்கு இளைப்பாற வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். எல்லோருடைய ஆசை இதுதான். ஆனால் இந்த ஆசை இருந்தும் அவர்கள் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த வழியிலே போவது, எங்கு செல்வது, அதுதான் இன்னைக்கு உலகத்திலே அநேக மதங்கள் உருவாகி இருக்கிறது, அநேக பிரிவினை கூட்டம் உருவாகி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை போதிப்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக சொல்கிறார், வழிகளில் நின்று, அதாவது நாம் வழிகளில் நின்று நாம் பரலோகத்துக்கு செல்வது என்ன வழி என்பதை என்ன செய்யணுமாம்? நாம் வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று, பூர்வ பாதை என்று சொன்னால் தேவனால் உருவாக்கப்பட்டு தேவனால் தீர்மானிக்கப்பட்டு அந்த பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கு என்று பார்த்து அதிலே நடவுங்களாம். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்கள். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சாய்ஸ், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார். நீங்கள் வழிகளில் நில்லுங்கள், நின்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதற்கு பிற்பாடு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களின் சீமாம் இளைப்பாறுதல் கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு யோசனை, எவ்வளவு பெரிய அறிவு. அது நீங்கள் நானும் கூட இதை நாம் பயன்படுத்த வேண்டும். வழியில் நிற்கிறோம், பூர்வப்பாதி எது என்று கேட்டு விசாரிக்க வேண்டும். பூர்வப்பாதி எது என்று சொல்லி தேவ வார்த்தை மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். தேவ வார்த்தை என்ன போதிக்கின்ற ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பூர்வப்பாதி எது என்று கேட்டு நாம் விசாரிக்க வேண்டும். வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளவும் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சொந்தவழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பாருங்கள், தேவன் ஆரம்ப காலத்திலிருந்து நடந்தவைகளை இப்பொழுது நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது பூர்வ காலங்களில், ஆரம்ப காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுந்தரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினாராம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே பரிசுத்த தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்களும் நானும் அந்த பரிசுத்த பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பூர்வ காலங்கள் நடந்தவர்களை சொல்லும் பொழுது தேவன் செய்தார், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்கள் திருவளம் பெற்றார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நினைச்சார் அந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே வழி இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூத மார்க்கம் என்று ஒன்று இருந்தது. அந்த யூத மார்க்கம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. அந்த யூத மார்க்கத்தில் அநேகர் நினைச்சார்கள் இஸ்ரவேலர்களாக இருந்தார்கள். அந்த யூத மார்க்கத்தின் மூலமாகத்தான் பரலோகம் செல்ல முடியும்.
யூத மார்க்கத்தின் மூலமாகத்தான் தேவன் பிரியமாய் வாழ முடியும் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அந்த யூத மார்க்கத்தார்கள் மிகவும் வைராக்கியங்களாக வாழ்ந்தார்கள். அந்த யூத மார்க்கத்தில் தான் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் சவுல். சவுல் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது கிறிஸ்தவ மக்களை, தேவனுக்கு பிரியமான மக்களை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிற மக்களை தான் துன்பப்படுத்திக் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். பாருங்கள், பவுல் சொல்றார் பாருங்கள், கலாத்தியர் 1 அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். கலாத்தியர் 1 அதிகாரம் 15-16 வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 1 13-14. கலாத்தியர் 1 அதிகாரம் 13-14. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். யூத மார்க்கம் தான் சிறந்தது, யூத மார்க்கம் தான் உண்மையானது என்று அதில் நான் வைராக்கியமாய் இருந்தேன் என்று சவுல் கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக அவர் அப்படி இருந்தார். அதில் ஒரு வைராக்கியமுள்ளவனாக இருந்தார். இன்னும் சவுல் கூறும்பொழுது பாருங்கள், பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 5-6 வாசிக்கும் பாருங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இப்படி ஒரு வைராக்கியமுள்ளவராக சவுல் யூத மார்க்கத்தில் இருந்தார். இதுதான் வழி, இதுதான் மார்க்கம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த வழி பருவத்துக்கு அழைத்து செல்லாது. இந்த வழியின் மூலமாக தேவ பிள்ளையாக மாற முடியாது. ஆகவே இந்த உண்மையை சவுல் தெரியாமல் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற மக்கள் நினைச்சுதான் துன்பப்படுத்தினான். கிறிஸ்துவின் சபையார் விசேஷமாக கிறிஸ்துவின் மார்க்கத்தில் ஜீவித்த அந்த மக்களை துன்பப்படுத்தி கொண்டு வந்தான். வழி தெரியாமல், உண்மை தெரியாமல் யூத மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்லி அவன் நம்பிக்கொண்டு கிறிஸ்துவின் சபையார் துன்பப்படுத்தும் வேலையைத்தான் சவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். பாருங்கள், எப்பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் திருப்பும் பொழுது இந்த சவுல் கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று எண்ணி பிரதான ஆசாரத்திலே என்ன செய்தான்? அவன் அதிகாரம் பெற்று தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவ மக்களை அழைத்து வந்து எருசலேமிலே கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். அவன் புறப்பட்டு போகிறான். வாசிக்கலாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திற்கும் 1 வாசிக்கலாம் பாருங்கள். அப்போ 9 அதிகாரம் 1 வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இது நடந்த உண்மை. அதாவது சவுல் வழி தெரியாமல், உண்மை தெரியாமல் யூத மார்க்கம் தான் சிறந்தது, யூத மார்க்கத்தின் மூலமாகத்தான் பரலோகம் செல்ல முடியும் என்பதை அவன் நம்பி அந்த யூத மார்க்கத்திலே வைராக்கியம் இருந்தது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சபையாரை, தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்து தேவன் அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை, அந்த வழியை பின்பற்றின மக்களை தான் அவன் துன்பப்படுத்தும்படி அவன் புறப்பட்டு போகிறான். பாருங்கள், அப்படி புறப்பட்டு போகும்பொழுதுதான்
தமஸ்குவுக்கு அருகிலே சென்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலோடு பேசுகிறார். சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? எனக்கு அன்பா, சவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை, கிறிஸ்துவின் சபையாரை துன்பப்படுத்துகிறார். ஆம், கிறிஸ்துவின் சபையாரை, அது கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற மக்களை துன்பப்படுத்துகிற பொழுது அது ஆண்டவரை துன்பப்படுத்தினாத அர்த்தம். அதே போல தான் கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்கிறார். சவுலுக்கு தெரியவில்லை, புரியவில்லை, யாருடா என்று சொல்லி. உடனே அவன் நடுங்கி, ஆண்டவரே யார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிறே கிறிஸ்து இயேசு நானே. உடனே அவன் அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டான். அப்பொழுது நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். அவனுக்கு ஒரு வழி தெரியாமல் திகைத்து, வழி தெரியாமல் தடுமாறி, யூத மார்க்கம் தான் சிறந்தது என்று இருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான வழியை சவுலுக்கு காண்பிக்கின்றார். உடனே சவுல் பயந்து, ஆண்டவர் யார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே என்று கிறிஸ்டியன் சொன்ன பிற்பாடு நான் என்ன செய்ய வேண்டும் சவுல் கேட்ட பொழுது, நீ புறப்பட்டு போ, அங்கு உனக்கு சொல்லப்படும். அங்கு அன்னியாவால் அவனுக்கு வழியை காண்பிக்கும்படி தேவன் அனனியாவை ஏற்படுத்தினார். ஆக அன்னியா மூலமாக பலவு செல்லும் வழியை சவுலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். பாருங்க, அது 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் கவனம் செலுத்தலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். தமஸ்குவில் உள்ள அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அன்னியாவுக்கு சவுலை குறித்து தெரிந்திருக்கிறது. அவன் யூத மார்க்கம் தான் சிறந்தது, யூத மார்க்கத்தில் வைராக்கியம் இருந்தவன். அதனால் நினைச்சுதான் கிறிஸ்துவ மக்களை தேவனுடைய மக்கள் துன்பப்படுத்தினான். அது அன்னியாவுக்கு தெரிந்திருந்தது. ஆண்டவரே அவன் இப்படிப்பட்டவனாற்றி, அவன் கொலை பாதகன் ஆயிற்று, இங்கும் தமஸ்கில் இருக்கிற மக்களையும் கட்டி இழுத்து செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறானே, அவனுக்கா நான் போய் சொல்லுவது, அவனோடு பேசுவதற்கு சொல்லி அன்னியா பயந்து ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான். அப்போ ஆண்டு சொன்ன 18 வசனத்திலே 15வது வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நீ போ, நான் அவனோடு பேசினேன், அவனை சந்தித்தேன், அவன் மனமாறி விட்டான், அவன் மனம் திரும்பி விட்டான், தான் செய்து தவறு உணர்ந்து விட்டான். இப்பொழுதும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அது நீ போ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் மூலமாக புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்லும்படியாக நான் தெரிந்து கொண்டேன். உடனே அன்னியா சவுலோடு பேசி, பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும்போது பாருங்கள், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அன்னியாவால் போதிக்கப்பட்டான். அன்னியாவால் வலியை அவன் தெரிந்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் நீ எப்போ அங்கு உனக்கு சொல்லப்படும். அதே போல அன்னியா அந்த பழுவத்துக்கு செல்லும் வழியை சவுலுக்கு போதித்தார். அதற்கு பிற்பாடு அவன் ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்கள், ஆகவே பழுவு செல்ல வேண்டும் என்று சொன்னார், ரட்சிப்படை வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
உபதேசித்து நாம் கேட்க வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி யாரை விசுவாசித்தோம் அந்த விசுவாசத்தை வாய் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணம். இந்த வேலையை சவுல் அனனியாய் மூலமாய் செய்தான். அனனியாவால் போதிக்கப்பட்டு அவன் விசுவாசித்து அவன் பழைய ஜீவித்திலிருந்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து அவன் மனமாறி புனப்பட்டு அவன் பாவ மன்னிப்பு நாம் சார்ந்து பெற்றுக்கொண்டு அவன் தேவனை பிள்ளையாக மாறுகிறான். அந்த வழியை தெரிந்து கொண்டான். அந்த வழியை அவன் பின்பற்றினான். பாருங்கள், அந்த வழியை பின்பற்றின பிற்பாடு சவுல் பவுலாக மாறி கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அநேக மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னான். பாருங்கள், இதுதான் வழி. ஆகவே நான் எதையுமே சொன்னது போல வழிகளில் நின்று பூர்வ பாதி எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதை நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு பார்த்து கிடைக்கும். இதை சவுல் செய்தான். பாருங்கள், அன்னியாவால் போதிக்கப்பட்டு அன்னியாவால் சத்தியத்தை கேட்டு வழியை தெரிந்து கொண்டு அவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தான். பாருங்கள், வாசிக்கலாம். அவன் கிறிஸ்துவுக்கு எதற்காக பிறந்தான் சொல்லி அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பம் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவரை விசுவாசித்து நான் என்ன செய்தேன், மரித்தால் உயிரோடு எழுந்து அந்த பரலோகம் செல்வதற்கு தகுதியாக வேண்டும். அதற்காகவே நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். யூத மார்க்கத்திலே ஜீவித்தது, யூத மார்க்கத்திலே வாழ்ந்தது, அது எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தாலும் அதை நஷ்டம் என்று விட்டு நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். அவைகள் குப்பை என்று எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவுக்கு வந்தது. நான் அதுக்கு பிறகு பாருங்கள், சவுல் பவுலாக மாறி அநேக இடங்களில் சென்று சுவிசேஷித்து சொன்னான். ரோம நாட்டிலே போய் பிரசங்கித்து அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். கொருந்து பட்டலில் போய் சத்தியத்தை சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து கொருந்து பட்டல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல கலாத்தியா பட்டணம், எபிசி பட்டணம், பிலிப்பி பட்டணம், கொலிசையா பட்டணம், தீமத்தேயுக்கு பவுல் சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். தீத்துவை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். தெசலோனிக்கே பட்டணத்தில் போய் சத்தியத்தை சொன்னார். கிட்டத்தட்ட 3 முறை சுவிசேஷ பிரயாணம் செய்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே பவுல் மூலமாக 13 நிறுவனங்களானது எழுதப்பட்டது. பாருங்கள், ஆகவே இதுதான் வழி என்பதை பவுல் அறிந்து கொண்டான். பாருங்கள், பவுல் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு அவர் சொல்லும் வார்த்தை பாருங்கள். கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோரும் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி. இருள் அதிகாரம் என்பது பிசாசினுடைய பிடி, பாவத்தின் பிடி. ஆகவே சவுல் கூட இருள் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த யூத மார்க்கத்திலே அந்த பாவத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டு வந்தார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்குமாரான ராஜ்யத்திலே அவன் உட்பிரவேசித்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறித்தான் வழி, அது பருவ செல்லக்கூடிய வழி, ஒரே ஒரு வழி. ஆகவே ஆண்டவர் சொன்னார் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனின் தானத்தில் வரலாம். அறிமாண்டே, ஒரே ஒரு வழிதான். அது பருவ செல்லக்கூடிய வழி, இயேசு கிறிஸ்து மூலமாய் உருவாக்கப்பட்ட வழி. இதைத்தான் இப்போ யோவான் சுவிசேஷத்தில் யோவான் சொல்வது பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கும் யோவான் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிலாம் பாருங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வாசல். பரலோகம் செல்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கிறார். அவர்தான் வழியாக இருக்கிறார். அந்த வழியை அவர் உட்பிரவேசித்தார், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான். பாருங்கள், இதுதான் வழி. எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சபை உருவாக்குவதற்கு முன்பதாக அநேக ஆயிரம் முன்பதாக தீர்க்க தரிசனமாக விவரித்தார். நல்ல வழி எங்கென்று பார்த்து அதில் நல்ல வழி எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்து ராஜ்யமான அங்கமானால்தான் நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஜீவனுள்ள தேவனுடைய மார்க்கம். பாருங்கள், எபிரேயர் கூறும்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எபிரேயர் 10:19 வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். பாருங்கள், இது ஜீவனுள்ள மார்க்கம். நம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய திரையின் வழியை, தமிழ் திரையினால் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக, இந்த உலக மக்களுக்காக, இந்த உலக மக்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழுந்து 40 நாட்கள் நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். அதற்கு பிறகுதான் அந்த வழியானது கிபி 33ஆவது வருடத்திலே பெந்தேகோஸ்து நாள் எருசலேமிலே பேதுருவின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக அந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டது. 3000 பிரதிகளோடு கூட அந்த சபையால் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் ஜீவனுள்ள மார்க்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் இருக்கிறார்கள். இறங்கிலானும் திருமண சாட்சி நீங்க நம்ம உள்ளத்திலே எந்த விதமான கள்ளங்கபடாதபடி, திருமண சாட்சி இல்லாதபடி நாம் கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டவர்கள். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை மற்றவர்களுக்கு அறிக்கை செய்வதில் நாம் எப்பொழுதும் நாம் வைராக்கியம் இருக்க வேண்டும். அதைத்தான் இவர் இருப்பார்கள். திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். அதன் தர்மையான வழியை அறிந்து கொண்ட நாம் இந்த வழியிலே நாம் நடப்போம், தேவனை பிரியமாக ஜீவிப்போம். இந்த வழிதான் பரலோகத்தை அழைத்து செல்கிறார் வழி. வேறு வழி இல்லவே இல்லை. பாருங்கள், ஒரே ஒரு வழி. ஆகவேதான் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது எபேசு 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் என்றால் சபை, ஒரே சபை தான், ஒரே சரீரம் தான். ஆகவே அந்த ஒரே சரீரமான சபையில் அங்கமாயிருந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் செய்வாராக. எனக்கு அன்பன் தருமையானே இப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தேவன் தந்தமைக்காக நாம் தேவன் நன்றி செல்வோம். அந்த வழியை நடப்போம், அந்த வழிக்கு அநேகருக்கு சொல்லுவோம். தேவன் நம்மையும் கேட்டால் ஆசிரிப்பார். இந்த சத்தியத்தை நீங்களானும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்வோம், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நாம் ஜெபம் செய்வோம். இறக்கும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக தேவருக்கு கொடுத்தவரை மேலான கிருபிக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். யூத மார்க்கத்திலே வைராக்கியமாய் வாழ்ந்தே அருமையான முதுவலிக்கார சவுல் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு பவுலாக மாறி அநேக இடங்களுக்கு சுவிசித்து சொல்லி, அநேக இடங்களுக்கு பழுவத்தில் வழியை பிரசங்கித்து அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட பவுலை போலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து நல்ல வழியை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே நாங்கள் தொடர்ந்த வழியை பின்பற்றி அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது செய்யும்.
ஆசிரித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.